ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ ஆன்லைனில் அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஜெரோதா அப்ஸ்டாக்ஸ் க்ரோ ஆப்பில் அப்ளை செய்ய முடியுமான்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் 6, 2024 மார்ச் 20, 2024. இஷ்யூ சைஸ் வந்து 1151 கோடி. இஷ்யூ ப்ரைஸ் ₹22 ஒரு ஷேர். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ₹8 குறைவாக தான் வந்து இதோட ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸ் வந்து இருந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹1. ஸோ உங்களோட ரைட்ஸ் என்டைல்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னா 4 ஷேர் நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அது ரைட் என்டைல்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இவங்களோட லாஸ்ட் டு பை ஷேர்ஸ், அதாவது ரெக்கார்ட் டேட் February 27, 2024 நினைச்சிருக்காங்க. நீங்கள் February 26 உங்கள் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸில் ஷேர்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் எலிஜிபிள். ப்ளஸ் இந்த கம்பெனியோட ரைட் என்டைட்மெண்ட் வந்து March 14, 2024. ஆல்ரெடி நீங்கள் என்ன ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நீங்கள் டேஷ்போர்டில் இல்லை ஹோல்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சவுத் இந்தியன் பேங்க் -RE சொல்லி உங்களோட ரைட்ஸ் என்டைட்மெண்ட்டுக்கு ஏற்ற, அதாவது 4 ஷேருக்கு 1 ஷேர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கன்வர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி ரைட்ஸ் என்டைட்மெண்ட் ஷேர்ஸ் வந்து உங்களோட ஹோல்டிங்ஸில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இவங்களோட அலாட்மெண்ட் டேட், அதாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சு ஒருவேளை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா IPO மாதிரி தான் நமக்கு இந்த ஷேர்ஸ் கிடைக்காமையும் போகலாம். ஸோ அந்த டீம்டு டேட் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து April 5, 2024. கிரெடிட் டேட் April 9, 2024. உங்களுக்கு உங்கள் ஷேர்ஸ் கிடைச்சதுன்னா லிஸ்டிங் டேட் வந்து April 12, 2024 இருந்திருக்கு. சவுத் இந்தியன் பேங்கோட ரீசன்ட் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இயர் டு டேட்டில் இவங்க நெட் ப்ராஃபிட் 1116 கோடியாக வந்து இருக்கு. EPS இயர் டு டேட்டில் 4.27 வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க கணிசமாக அவங்களோட EPSும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி உயர்த்திருக்காங்க. நீங்கள் கடந்த 5 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி 6 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி இந்த இயர் டு டேட்டில் இவங்க பண்ண நெட் ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. இன்னும் ஒரு குவார்ட்டர் வர வேண்டியது இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கோல்டு லோன் ரிலேட்டடாகவும் லோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ A+ கார்ப்பரேட் கிரேட்ஸ்க்கு தான் வந்து கார்ப்பரேட்ஸ் தான் வந்து லோன் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட ரீசன்ட் PPT ப்ரெசன்டேஷன் எடுத்து பார்க்கும்பொழுது இவங்களோட கிராஸ் NPA எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.74% வந்து இருக்குது. நெட் NPA 1.61% வந்து இருந்திருக்கு. ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ ரைட் ஆஃப் இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 77.97%, ரைட் ஆஃப் எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 67.08% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.28% வந்து இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 782.50 கோடியாக வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 0.91% ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.05% ஆகவும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் டிசம்பர் 2023 காலகட்டம் வரைக்குமே டெபாசிட்ஸ் வந்து 99,155 கோடியாகவும் லோன் அட்வான்சஸ் வந்து 77,686 கோடியாகவும் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 65,805 கோடியாகவும் வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மட்டுமே 97.5% நடத்திருக்காங்க. பிரான்ச்சஸ் 948 பிரான்ச் வந்து இருக்குது. ரீசெண்டாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் ரீசெண்ட் மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் ஆன PR சேஷாத்ரியும் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே இந்த கம்பெனிக்கு வந்து திகழ்கிறாங்க. ப்ளஸ் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 34 BPSல வந்து உயர்ந்திருக்கு. செப்டம்பர் 2020 இந்த டிசம்பர் 2023 வந்து காலகட்டத்தில் கிராஸ் NPA நெட் NPA வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து 6.97 4.71 ஆகவும் 4.71 1.61% வந்து குறைஞ்சிருக்கு. காசா வந்து பார்த்தீங்கன்னா 31.8% அளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. இப்போ நாம ஆன்லைன் அப்ளிகேஷன் முறையை வந்து பார்த்துருவோம். நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்கிங் அமௌண்ட் ஒன் ஆஃப் த ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டாக என்ன இருக்குன்னா ஜெரோதா ப்ரோக்கிங் அமௌண்ட் இருக்கு. அதுவும் ப்ளஸ் அந்த ஜெரோதா ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டில் நான் HDFC பேங்கை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே எக்ஸாம்பிளாக வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ நான் முதல்ல HDFC நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் HDFC நெட் பேங்கிங் வந்து உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிருந்துச்சுன்னா அந்த HDFC பேங்க்கில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறமே ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லி வந்து ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் IPO ரைட்ஸ் இஷ்யூ நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் நம்பர் எதுனா உங்களோட ப்ரோக்கிங் ஆப் கிட்ட நீங்கள் எந்த அக்கௌண்ட்
நம்பரை லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வெப்சைட்டில் வந்திருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண விடுவோம். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸாக வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் மேனேஜ் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சியில். ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்லி அந்த பாப்பப்பில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் பேஜுக்கு போயிடுவோம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் பேஜில் 2 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. நீங்கள் இந்த ஆன்லைன் ஐபிஓ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஐபிஓக்கு போகிறீங்களா இல்லை ரைட்ஸ் இஷ்யூக்கு போகிறீங்களா? நம்ம அப்ளை பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூக்கு. ஸோ செகண்ட் ரேடியோ பட்டனான ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ரைட்ஸ் இஷ்யூ ஆர் கால் மணி சொல்லி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. அடுத்து என்ன ஆகும்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரைட் ஆர்டர் புக் லிமிட்னு சொல்லி வந்து இருந்திருக்கும். இந்த ஹோம்லேயே லிஸ்ட் ஆஃப் ரைட் இஷ்யூஸ், அதாவது இப்போ கரண்ட்டாக என்னென்ன ரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்கோ அதை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மங்களம் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் லிமிட்டோட ரைட்ஸ் இஷ்யூ வந்து இருக்குது. அஃபோர்டபுள் ரோபாட்டிக் ஆட்டோமேஷன் லிமிட்டோட ரைட்ஸ் இஷ்யூ வந்து இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ வந்து இருக்குது. அந்த சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூவோட அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேப் இதுலேயே வந்து காமிக்கும். அந்த ரைட்ஸ்ன்னு ஒரு டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராப் டவுன் மெனுலையும் நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுற பேஜாக வந்து இருக்கும் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங்கில், அதை ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸில். அதில் உங்களோட அப்ளிகேண்ட் நேம் கரெக்டாக இருக்கா, பேன் நம்பர் கரெக்டாக இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் வந்து செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஜெரோதா அண்ட் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரோக்கரேஜ் ஹவுசஸோட ஆப்போ இல்லை ஆன்லைன் நெட் பேங்கிங்கோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட அக்கௌண்ட் ஆர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதிலிருந்து டிபி ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி எடுத்து வச்சுக்கணும். டிபி நேம் சொல்லி ஒரு ஐடி எடுத்து டிபி நேம் சொல்லி ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கணும். டெபாசிட்ரி டைப் என்னன்னு எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கணும். இதுவே நீங்கள் ஜெரோதா யூசர் இருந்தீங்கன்னா கன்சோலில் போய் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட்ரி டைப் ஜெரோதாவா இருந்தால் சிடிஎஸ்எல் சொல்லி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டிபி நேம் ஜெரோதா புரோக்கிங் லிமிட்டடாக வந்து இருக்கும். டிபி ஐடி சிடிஎஸ்எல்லாக இருந்தால் நம்ம டிபி ஐடி தர தேவையில்லை, பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரே போதும். ஏன்னா பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரே ஜெரோதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி ஐடி ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இருந்திருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த 3 கலரில் ரெட் மார்க்காக சிக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து டிபி நேம் இந்த ஆரோ மார்க், இதில் வந்து டிபி ஐடி நீங்கள் என்டர் பண்ணணும். இது வந்து பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணணும். நீங்களோட டெபாசிட் டைப் என்எஸ்டிஎலாக இருந்துச்சுன்னா, சிடிஎஸ்எலாக இருந்துச்சுன்னா வெறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிபி நேம் அண்ட் பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்து பார்க்கணும். ஸோ இதுக்கு உங்களோட ப்ரோக்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க என்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பேஜிலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஷேர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ரைட்ஸ் இஷ்யூக்கு, ப்ளஸ் இந்த ஐபி இஷ்யூ அந்த ரைட்ஸ் இஷ்யூவோட சைஸ் என்ன இருக்குது, அதாவது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்து வாங்க போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு இங்கே அந்த டேட்டா வந்து அப்ளை ஆகும். எத்தனை ஷேர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பிளாக் பண்ண போகிறீங்கனோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்அப் தெரியும். அதாவது நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாக் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து மார்ச் 20 வரைக்கும் இருக்குங்க. ஸோ மார்ச் 20 வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் ஆனோம். ஸோ ஒன்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சுன்னா அலாட்மெண்ட் பேசிஸ்லாம் நம்ம இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஷேர்ஸும் வந்து கிடைக்கும். அது தெரியறதுக்கு நமக்கு ஏப்ரல் மாதம் அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களோட அமௌண்ட் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூனால் பிளாக் பண்ணப்படும். அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஜெரோதா ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் லிங்க் பண்ண வெப்சைட்டை மூலயமா இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.